சரிகமபால டைட்டில் வின் பண்றவங்களுக்கு என்னோட படத்துல பாட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொல்லியிருக்கிறது. சரிகமபாவோட ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே அதிர வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த வாரம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சீஃப் கெஸ்ட்டா வந்திருந்தாரு. அண்ட் அவருக்காகவே கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் போட்டி போட்டு பாடியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் ரொம்ப சூப்பரா என்கரேஜ் பண்ணும் விதமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. டாப் 5 இருக்காங்க இல்லையா? அந்த டாப் 5ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரு டைட்டில் வின் பண்றாங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பா என்னோட படத்துல பாட வாய்ப்பு தருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. நீங்க எல்லாருமே ஏற்கனவே உங்கள யாரு அப்படின்னு நிரூபிச்சிட்டீங்க. மக்கள் கிட்ட நீங்க யாரு அப்படின்னு காட்டிட்டீங்க. பட் இத தாண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம் சினிமால போய் ரீச் பண்றது. அண்ட் அதற்கு கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க உங்களோட திறமைய இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு ஃபைனலைல மட்டும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா என்னோட படத்துல பாடல் உறுதி அப்படிங்கிற மாரி ஸ்டேஜ்ல சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அத தாண்டி அங்க இருக்கிறதுலயே ஸ்பெஷலா பவித்ராவிற்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பவித்ரா நீங்க ஃபினாலேல போயிட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க ரன்னர் அப்பாவே ஆனாலும், கண்டிப்பா உங்களுக்கு என்னோட படத்துல பாடல் உறுதி அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பவித்ராவிற்கு கண்டிப்பா பாடல் உறுதி அப்படின்னு சொன்ன உடனேயே, ஒட்டுமொத்த அரங்கமும் பயங்கரமா கரகோஷத்தை எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே பவித்ராவிற்கு சாமி பாட்டு பாடுறதுக்குமே ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. அத தொடர்ந்து இப்ப சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய இயக்கத்திலயுமே பாட வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கும் பட்சத்தில், கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையே டோட்டலா மாறிரும். சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சும்மா வந்தோம், பார்த்தோம், பேசினோம் அப்படிங்கிற மாதிரியான ஆள் கிடையாது. அவர் ஒரு விஷயத்த சொல்றாருன்னா கண்டிப்பா அத பண்ணுவாரு. இதற்கு முன்னாடியே அவரு கஷ்டப்பட்ட ஃபேமிலிஸ்ல பாடக்கூடியவங்கள கூப்பிட்டு பாட வச்சு, இன்னைக்கு அவங்கள மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பா இந்த ஒரு ஷோல யாரு டைட்டில் வின் பண்றாங்களோ, பவித்ரா நல்லா பாடி ரன்னர் அப்பா வந்துட்டாலோ கூட, அவங்களுக்கு சினிமால பாட சான்ஸ் கண்டிப்பா வாங்கி தருவாரு. பவித்ரா இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி எப்படியாவது ரன்னர் அப்பா வந்துட்டாங்கன்னா கூட அவங்களோட லைஃபே டோட்டலா மாறிரும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். சந்தோஷ் நாராயணன் அவர்களோட இந்த ஒரு சூப்பரான வேர்ட்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்களோட புரொடக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னும், அண்ட் அந்த ஒரு படத்த சுந்தர் சி அவர்கள் தான் இயக்க போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்த உடனேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, இது ஒரு குயிக்கே ப்ராஜெக்ட், கமல்ஹாசன் கூட சேர்ந்து நடிக்க போறாரு அப்படிங்கிற மாரி தான் எல்லாருமே நினைச்சோம். பட் அது இல்லாம இப்படி வந்தது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். பட் இதற்கு முக்கியமான ரீசன் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது சமீபத்தில தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுக்கு விக்ரம் படமும் சரி, அதற்கப்புறம் வந்திருந்த அமரன் படமும் சரி, மிகப்பெரிய ஒரு லாபமா இருந்திருக்கு. அதனால தான் அவங்க தக் லைஃப்ப மிகப்பெரிய ஒரு பொருட்செலவுல தயாரிச்சிருந்திருக்காங்க. பட் தக் லைஃப் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப மோசமான ஒரு தோல்விய பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ₹300,00,00,000 கீழ அவங்களுக்கு அடிபட்டிருக்கு. இதனால கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த சந்திச்சு எனக்கு ஒரு படம் பண்ணி குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் ரஜினிகாந்த் அவர்களுமே குயிக்கா ஓகே பண்ணி ஒரு டைரக்டர ஒத்துக்க வச்சிருக்காராமா. அண்ட் அந்த ஒரு படம் தான் சுந்தர் சி அவர்களோட படம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.